வயலன்ஸை வந்து ஒரு எந்த ஸ்கேலில் காட்டுறீங்க, இந்த விஷயங்களை வந்து எப்படி வந்து போர்ட்ரேட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சில மோரல் வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மகாராஜா வந்து அந்த இடத்துல தான் எனக்கு அதிகமாக தடுமாறுச்சோன்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்தியன் புலி வந்து அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாருல்ல, அது வந்து மெச்சூரே இல்லாத ஒரு சீன். அந்த ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அதனோட ஒரு இம்பேக்டை கடத்தணும்னா நம்ம வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆழமான சீனு, அந்த அளவுக்கு நமக்கு டியூரேஷன் தேவைப்படும். இவர் கூட சொல்லியிருக்காரு, இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். நம்ம சமூகம் வந்து அப்படி தாங்க இருக்குது, எத்தனை பேர் ரேப் பண்ணுறாங்க தெரியுமா, எத்தனை பேர் இப்படி பண்ணுறாங்க தெரியுமான்ட்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் சினிமாவில் வந்து அதை எதுக்காக வைக்கிறீங்கன்னு இருக்கலாம் அந்த சீனை. அந்த சீன் எல்லாமே இப்போ மீம் டெம்ப்ளேட் ஆகிடுச்சு. அந்த விஷயம் ஏன் நடக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதைத்தான் இது வரைக்கும் இந்த தமிழ் சினிமா போர்ட்ரேவே பண்ணதில்லைங்கிறது தான் என்னோட கருத்து. மகாராஜா படம் வந்து தமிழ்லேயே எல்லாராலையும் கொண்டாடப்பட்டுச்சு, எல்லாமே செலிப்ரேட் பண்ணாங்க. விஜய் சேதுபதிக்கு வந்து 50வது படம் வந்து இப்படி ஒரு படமா இவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காருண்டு. தமிழை தாண்டி அதர் லாங்குவேஜ்லேயும் நல்ல பேர் பெற்றுச்சு, அதாவது அதர் பீப்புள்கிட்டையும். இந்திய அளவில் இதை தாண்டி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பேன் வேர்ல்டு சினிமானே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உலக அளவில் ஒரு தமிழ் சினிமா வந்து கொண்டாடப்படுதுன்னு நிறைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டெல்லாம் காட்டி பாருங்கள் மகாராஜாவை எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க, போற்றப்படுறாங்க. தமிழ்லேருந்து முத ஒரு பேன் வேர்ல்டு சினிமா வந்திருக்கு. இதுதான் மகாராஜா பற்றின பேசிக் டாக்கு. அந்த படத்தோட நரேஷன், அது ஸ்க்ரீன் பிளே வந்து சாதிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு என்னன்னா, நான் டெஸ்கிரிப்ஷனோடையே ஆரம்பிக்கிறேன். மகாராஜா வந்து சினிமாட்டிக்காக செய்ய வேண்டிய ஒரு சில பேசிக் எலமெண்ட்டை பண்ணலைன்னு நினைக்கிறேன். தாண்டி மாரல் வேல்யூலையும் நிறையா தடுமாறி இருக்குது, பின்தங்கி இருக்குது. இது வந்து மகாராஜாட்ட யாரும் கவனிக்க தவறிய பேச வேண்டிய முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஆனால் மகாராஜா படத்தை பற்றி பேசிக்காக மகாராஜா படம் பார்த்தீங்க, என்ன நினைக்கிறீங்க பேசிக்காக ஓவராலாக? இல்லை, அது ஒரு நல்ல ஒரு படம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு தேட்டரில் வந்துட்டு எனக்கு ஒரு 120 ரூபா 150 ரூபா கொடுத்து நான் படத்துக்கு போய் உள்ளே உட்கார்றேன் அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு நல்ல படமாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அது படத்தில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட 150 ரூபாய்க்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ண படம். அதை தாண்டி அதுக்கு அடுத்த லெவலில் தான் வந்து நம்ம ஐடியாலஜிக்கலாக பார்த்து இந்த குறை சொல்கிறது அது. பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளே வைஸ் அது அவர் முன்ன எடுத்த குரகுமொம்மை படம் மாதிரியே இதுவுமே ஒரு நல்ல ஒரு நிதிலனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேர் சொல்கிற படமாக அமைஞ்சிருக்கு. அது விஜய் சேதுபதிக்கு வந்துட்டு 50வது படம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பெரிய ஹீரோக்களுக்கே 50வது படம் தவறி போனது. இப்போ ராயன் வந்துச்சு ரீசெண்டாக, ராயன் கூட சரியாக போகலை. ஆனால் விஜய் சேதுபதிக்கு ஒரு 50வது படம் இப்படி இந்த பேன் வேர்ல்டு படமாக அமைஞ்சது வந்துட்டு பெரிய விஷயந்தான். அதை தாண்டி நீங்கள் இந்த மாரல் வேல்யூஸ், இந்த சினிமாட்டிக் இதெல்லாம் வந்துட்டு நான் செகண்டரியாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு சினிமா ஆடியன்ஸாக நம்ம போய் உட்காரும் போது என்னைய சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா எனக்கு அது ஓகேவாக இருந்தது. சரி, விஜய் சேதுபதியோட படம் பேன் வேர்ல்டு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. விஜய் சேதுபதி அதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஆக்டர். அவரோட 50வது படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். விஜய் சேதுபதி வந்து எல்லா பெரிய டைரக்டர் படத்துலையும் மணிரத்னம் வரைக்குமே நடித்த ஒரு ஆள். அவரோட 50வது படத்தை ஏன் நிதிலன் மாதிரி ஒரு 2வது பட டைரக்டருக்கு விஜய் சேதுபதி கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்க? நிதிலன்ட்டு ஒரு நல்ல ஒரு பிச்சிங் சென்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா விஜய் சேதுபதி வந்துட்டு நல்லா கதை கேட்பார் அப்படின்றதுல எனக்கு உறுதி இருக்குது. அது விட்டுருங்க, கெஸ்ட் ரோலில் வந்துட்டு கொஞ்சம் எல்லா படத்துலையும் போய் நடித்து அது அப்படி நடந்துச்சு. ஆனால் மற்றபடி ஒரு நல்ல கதையாக அவர் வந்துட்டு கேட்கும் போது மைண்டில் ஓட்டி பார்ப்பார் அப்படின்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி தான் நிறையா படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். 400 கோடி தான், அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவக்காற்று, அதுக்கப்புறம் நிறையா படம் விஜய் சேதுபதி தாண்டி நம்ம வேறு யாருமே அந்த கதாபாத்திரத்தில் பொறுத்து வைக்க முடியாத படங்கள்லாம் வந்துட்டு விஜய் சேதுபதி நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி தான் மகாராஜாவும் கேட்டிருப்பாரு அப்படிங்கிறேன். இந்த இடத்துல நான் மகாராஜாவோட ஃபஸ்ட் லுக், அதாவது அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ஒன்று விட்டாங்க மகாராஜா, அதாவது வந்துட்டு விஜய் சேதுபதி VJS 50 அப்படின்னு ஒரு போஸ்டர் இருக்கும். அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கருப்பு ராஜா இப்படி நின்றுட்டுருக்கும், அதே மாதிரி உல்டா பண்ணி இந்த பக்கம் வெள்ளராஜா இருக்கும். அதில் VJS 50 அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர்லேருந்து என்னை வந்துட்டு அந்த படம் வந்துட்டு என்னை எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சது. மேபி விஜய் சேதுபதி நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி கதையை வந்துட்டு நல்லா உள்வாங்கி இது பண்ணியிருப்பார். இல்லைன்னா அவருக்கு ஒரு ஸ்பேஸ் இந்த படத்தில் அவர் பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நம்ம படம் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சது படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி ஸ்கோர் பண்ணுறதுக்கான இடம் நிறையாவே இருந்துச்சு. அது ஆக்ஷனாகவும் சரி,
ஆர்டிஸ்டாகவும் தன்னை வந்துட்டு ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இங்கே இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கிரிப்டில், இந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேயில். நித்திலன் வந்து நாளைய இயக்குனர்லேருந்தே வராரு. நாளைய இயக்குனர் தான் ஒரு சினிமாக்கான ஒரு கேட்வேவாக இருக்குது. அதுக்கப்புறம் குரங்கு பொம்மைன்ற ஒரு படம் எடுக்கிறாரு. குரங்கு பொம்மை வந்து ஒரு சின்ன படமாக இருந்தாலும் விதாத்தை வச்சு எடுத்தது ஒரு நல்ல பேர் வாங்குது சினிமாட்டிக்காக வந்து இது. அதனால தான் ஒரு 2வது படத்துலேயே வந்து விஜய் சேதுபதி வச்சு எடுக்கிற அளவுக்கு ஆனாரான்னு தெரில. ஆனால் குரங்கு பொம்மைக்கு மகாராஜாவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. நிறைய இது குரங்கு பொம்மையோட இது வந்து மகாராஜாவோட ஒத்து போகும். யா, ஏன்னா குரங்கு பொம்மையில் வந்து அந்த ஓப்பனிங் சீன் வந்து தேனப்பன் பாட்டு பாடுறதுலேருந்து ஆரம்பிக்கும். மகாராஜாவும் அப்படி தான், மகாராஜாலையும் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். நிறைய விஷயம் அங்கேயும் வந்து பாரதி ராஜா இருப்பார், இங்கேயும் பாரதி ராஜா இருப்பார். அதை தாண்டி கண்டென்ட்டும் வந்து 2 படத்துக்கு ஒத்து போகிற கண்டென்ட் என்னன்னா, எளிய மக்கள் மத்தியிலே இருக்கிற வன்முறைகள். அதாவது உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஆளுங்களும் கிரிமினலாக இருப்பாங்க, மோசமானவங்களாக இருப்பாங்க. இங்கே நம்ம சமூகத்தில் சொல்கிற கொலை பண்ணுறவன், கொள்ளையடிக்கிறவன், ரேப் பண்ணுறவங்களாம் வந்து நீ எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்க வேணாம், நமக்குள்ளேயே இருப்பாங்கன்ட்டு 2 படமுமே ஒரு விஷயத்தில் ஒத்து போகுது. குரங்கு பொம்மையிலையும் இருக்குது, மகாராஜாலையும் இருக்குது. நான் வந்து சாதாரண மக்கள் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் நான் வந்து சொல்ல விரும்பலை. ஆனால் நித்திலனோட வேர்ல்டு வந்து இதுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் 2 படத்துலையும் ஒரே மாதிரி பீப்புளை வந்து அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. இதுக்குள்ளேயே சுருங்கிடுதோண்டு எனக்கு ஒரு பார்வை இருக்குது. அது ஏன் எழுதுனா, மகாராஜாவை எடுத்துக்கிட்டோன்னா, மகாராஜாவில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க, சொல்ல போனால் அத்தாரிட்டி பீப்புள், போலீஸு, கவுன்சிலரு, இந்த மாதிரி பீப்புளெலாம் நல்லவங்களாக இருப்பாங்க, இல்லை இன்னசென்ட்டாக இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில். ஆனால் மகாராஜா எடுத்துக்கங்க, அந்த காரு மெக்கானிக்காக இருக்கட்டும், இவன் வில்ல வந்து எலக்ட்ரிக் ஷாப் வச்சுருக்கான். அதை தாண்டி இங்கே கடைசியில் வில்லண்டு பிடிப்படுற ஒருத்தவனும் போலீஸ் இன்ஃபார்மர் தானே தவிர ஒரு போலீஸ் இல்லை. எப்படியும் அவன் வந்து அத்தாரிட்டியோட சாராதவனாக தான் இருக்கான். இந்த மாதிரி அவர் வந்து 2ஆக டிவைட் பண்ணிடுறாரு மகாராஜாவில். அங்கே தான் நமக்கு கேள்வி வருது. நீங்கள் வந்து உங்கள் படத்தில் கெட்டவனாக இருக்கிறவன் எல்லாமே சாதாரண ஆளுங்களாக இருக்கான், இன்னசென்ட்டாக இல்லை நியூட்ரலாக இருக்கிறவன் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் அதிகாரத்தோட தொடர்பு உடையவனாக இருக்காங்கிறது இந்த படத்தோட ஃபிலிமோகிராஃபிலே ஒரு மிஸ்டேக்காக இருக்கும்னு என்னோட பார்வை. இப்போ நிதிலன் வந்துட்டு நாளைய இயக்குனரில் படம் பண்ணிட்டுருக்காரு. விஜய் சேதுபதி வந்துட்டு நாளைய இயக்குனர்களுக்காக நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இப்படி ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மேபி நிதிலனோட ஃபிலிமோகிராஃபியில் இப்போ படம் எடுக்கிறத விட முதல்ல வந்து கொஞ்சம் தடுமாறிடலாம். ஆனால் இப்போது குரங்கு பொம்மை மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் ப்ராடக்டாக வந்து படம் நிற்கிது. அதுவும் வேர்ல்டு, அதை பேன் வேர்ல்டு அளவுக்கு ரசிக்கக்கூடிய ஒரு படத்தில் சினிமேட்டிக்காக எந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? சினிமாட்டிக்காக மிஸ்டேக்குங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மகாராஜாவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்து தேட்டரில் ஒரு நான்லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே வந்து நம்ம வந்து தமிழை தாண்டி நிறையா பார்த்துருந்தாலும் தமிழ்லேயும் அது நிறையா முயற்சிகள் இருக்குது. நம்ம சூப்பர் டீலக்ஸே பார்த்தோன்னா அந்த மாதிரி ரொம்ப கழிச்சு போட்ட படம் தான். டைமை வந்து என்னென்னா அவங்க ஒரு டைம் இது தாண்டு ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க முதல்ல ஃபிலிமில். அது எந்த காலமாக வேணால் இருக்கலாம் அப்படின்னு ஒன்று டைமை வந்து கழிச்சு போடுறது. மகாராஜாவும் அது பண்ணியிருந்துச்சு. அதாவது அந்த அனுராக் காஷ்யப்போட ஸ்டார்டிங் லெவல் திருட்டு வந்து இப்போ கண்டெம்பரரியில் நடக்கலை, அது எப்போயோ நடந்ததுங்கிற அந்த இடம் ரிவேல் ஆகிறதெல்லாம் உண்மையிலேயே இது படமாக பார்க்க நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி நம்ம வேர்ல்டு சினிமா அளவில் பார்த்தோன்னா ஒவ்வொரு சீனுக்கும் இதுதான் வந்து சில விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து வைலன்ஸை வந்து ஒரு எந்த ஸ்கேலில் காட்டுறீங்க, எப்படி அதுக்கு வந்து ஆங்கிள் வைக்கிறீங்க, கேமரா வைக்கிறீங்க, இந்த விஷயங்களை வந்து எப்படி வந்து போர்ட்ரேட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு சில மோரல் வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மகாராஜா வந்து அந்த இடத்துல தான் எனக்கு அதிகமாக தடுமாறுச்சோன்னு ஒரு கேள்வி இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா வந்து அந்த பீடோஃபைல் விஷயந்தான். அதான் அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணுற சீன் இருக்குல்ல, அதாவது இவர் அனுராக் காஷ்யப், சிங்கம்புலி, மணிகண்டன் 3 பேரும் வேற ஒரு விஷயமா அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ இந்த பொண்ணை பார்க்குறாங்க. அப்போ வந்து சிங்கம்புலி வந்து அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார்ல, அது வந்து மெச்சூரே இல்லாத ஒரு சீன். அது அதாவது ஆமாம், அதாவது என் ஒய்ஃபு ஊரில் இல்லை, இந்த பொண்ணு வேற அழகாக இருக்கா, அதனால நான் ரேப் பண்ணுறேங்கிறது வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற யாருமே இப்படி ஒரு ரீசனை வந்து ரேப்புக்கு முன்னாடி வைக்க மாட்டாங்க. இல்லை ஆக்சுவலி நீங்கள் அது சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அதனோட ஒரு இம்பேக்டை கடத்தணுன்னா நம்ம வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆழமான சீனு, இல்லைனா அதுக்கு வந்துட்டு நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு டியூரேஷன் தேவைப்படும்ல அந்த சீனில். நீங்கள் சொல்கிறீங்க டியூரேஷன் லென்த்தாக இருக்குது அப்படின்னு, ஆனால் அது தேவைப்படுது இல்லைன்றாங்க.
ரைட்டு. நான் அதுக்கப்புறம் இந்த சீனோட டியூரேஷன் பற்றி தான் பேச வந்தேன். முதல்ல ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தன்னை ஜஸ்டிஃபை பண்ணிக்குவான ஒரு ரேப்பிஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ரேப்பிஸ்ட்டுக்கு வந்து அந்த சூழல் தான் தேவைப்படுது. அதாவது ஒரு ரியேட்டோ ஒரு வந்து அன்சர்டைனிட்டி சூழலோ தேவைப்படுது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூழல் கிடச்சிருச்சு, அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம், அதுவும் அதை நம்ம சினிமாவாக போர்ட்ரே பண்ணுறது எந்த விதத்துலேயும் மெச்சூர் இல்லாத காட்சி. ஏன்னா ஒய்ஃப் ஊரில் என்னன்னா, ஒய்ஃப் ஊரில் உள்ளவங்க எல்லாமே ரேப் பண்ணுறானா இப்படின்னு ஒரு நார்மலாக நமக்கு ஒரு கேள்வி வருது. அந்த இடத்துல வந்து அவனுக்கு அந்த சூழல் தான் கிடச்சிருக்கு. அதுதான் அங்கே விஷயமா இருக்கணும். அது இல்லாமல் இந்த சீனை நீங்கள் சொன்னீங்க, அந்த சீனோட லென்த் இருக்குல்ல, அதாவது தேவைப்படுதுன்னு நான் சொல்கிறேன். இல்லை, அந்த லென்த் எதுக்கு தேவைப்படுதுன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து அதான் சொல்கிறேன், நேரில் ரியாலிட்டியில் எப்படி வேணால் இருக்கலாம். இவர் கூட சொல்லலாம், இவர் கூட சொல்லியிருக்காரு, இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். நம்ம சமூகம் வந்து அப்படி தாங்க இருக்குது. எத்தனை பேர் ரேப் பண்ணுறாங்க தெரியுமா, எத்தனை பேர் இப்படி பண்ணுறாங்க தெரியுமான்ட்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் சினிமாவில் வந்து அதை எதுக்காக வைக்கிறீங்கன்னு இருக்கலாம். அந்த சீனை எதுக்கு வைக்கிறேன்னா, எனக்கு வந்து அங்கே ஒரு ரேப் நடக்குதுன்னு நீங்கள் கன்வே பண்ணணும். அதுதான். அது ஏன் நடக்குதுன்னு ஒரு சோஷியல் ரீசன் இருக்குல்ல, அதை எனக்கு புரிய வைக்கிறது மூலயமா அந்த ரேப்பை வந்து நான் வந்து அது அது எவ்வளோ பெரிய குற்றம்னு நான் தெரிஞ்சுக்குவேன். ஆனால் நீங்கள் அந்த சீனையே கன்வே பண்ணும்போது, அங்கே பாடுறா எவ்வளோ ஒரு கொடுமை நடக்குது, இதை பார்த்துக்கிட்டு நீ எப்பட்றா இப்படி இருக்கன்னு நீ ஆன்மா வந்து உலுக்கி எடுக்கணுங்கிறதுக்காண்டி அந்த சீனு வந்து எப்படின்னா மாறி மாறி ரேப் பண்ணுறாங்க. இன்னொரு தடவை அவர் நான் போகிறேன்ட்டு பெர்மிஷன் கேட்குற வரைக்கும் அந்த இடத்துல அந்த 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 இடைப்பட்ட நேரம் வந்து நம்மளை உழுக்கணுங்கிறதுக்காகவே அது வச்ச மாதிரி இருக்குது. அதுதான் என்னோட விஷயம். இது வந்து இங்கே ஒரு விஷயமா. இன்னொரு இது திரும்ப வந்து அந்த விஷயத்தை செஞ்சு காட்டுறது இருக்குல்ல, திரும்ப எப்படா வந்து அந்த இது நடந்துச்சுன்னு விஜய் சேதுபதி அவர்கிட்ட கேட்கும்போது, இவர் வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக வந்து இது பண்ணுறாரு. அந்த குப்பை தொட்டி தான் அந்த பெண்ணுங்கிற மாதிரி இது பண்ணுறாரு. அதை அவர் நான் இப்படி தான் நடந்துச்சு, இப்படி தான் பண்ணணுன்னு சொல்லி காட்டுறது. திரும்ப நீ வந்து ஏன்ட்ட வந்து நீங்கள் வந்து என் மனசாட்சியை வந்து உழுக்குறீங்க, என்னை வந்து அவனை வந்து நீ எப்படிலாம் கொல்லணுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்காகவே நீங்கள் வந்து என்னை வந்து திரும்ப உலுக்கி எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவன் பண்ணுற கொலையை நான் வந்து அவ்வளோ ஆனந்தமாக நான் கொண்டாடணுங்கிறதுக்காண்டியே அந்த சீன் எடுக்கிறீங்க. அதை தாண்டி இந்த சினிமாவை தாண்டி அவன் 2வது தடவை நான் இப்படி தான் ரேப் பண்ணேன், இப்படி தான் பண்ணினேன் அந்த குப்பை தொட்டியை மீன் பண்ணி சொல்கிறாங்க. அந்த சீன் எல்லாமே இப்போ மீம் டெம்ப்ளேட் ஆகி நிற்கிது. இதுதான் சொல்கிறேன், ஒரு சீன் வந்து அதோட அர்த்தத்தை தாண்டி எந்த அளவுக்கு வந்து கன்செப்ஷனாக மாறுதுன்னு இருக்குல்ல. இல்லை, எந்த ஃபிலிம் மேக்கருமே வந்துட்டு இது மீம் ஆகும், இது வந்துட்டு இது அதனோட இன்டென்ஷன் எடுக்கிறது இல்லை. மேபி அது வந்துட்டு சமூக வலைத்தளங்களில் அது வாதாடும் போது, டிஸ்கஷனுக்கு வரும்போது அது மேபி அது மீமை போகுது. இப்போ கூட ரீசெண்டாக அந்த கொல்கத்தா இஷ்யூவோட அந்த மீம் வச்சு தான் புரியுது இந்த விஷயம். நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு ரூத்லெஸ் சீன் வந்து மீம் டெம்ப்ளேட்டாக மாறுச்சு. பரியரும் பெருமாள் வந்து அவனை அடிக்கிறது, நீலாம் இங்கே வரலாமா அப்படின்னு அவன் கேட்குறது வந்து உண்மையிலே மீம் டெம்ப்ளேட்டாக மாறுச்சு. மீமுங்கிறது வந்து அதுதான் வந்து அந்த டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அந்த அர்த்தத்தை வந்து சிதைக்கிறது. அதுதான் நான் வந்து சொல்லலை. ஆனால் வந்து அந்த மீம் வந்து நிறைய ஃபன்னி டெம்ப்ளேட் ஆயிடுச்சு. இங்கே வந்து என்னென்னா, அந்த சீனை வந்து நான் கன்சூம் பண்ணிட்டேன். ஆனால் எதுக்காக அந்த விஷயம் ஒன்று நடந்துச்சுன்னு இருக்குல்ல. நம்ம வந்து என்னென்னா, நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இந்த ரேப்பை மீன் பண்ணுற படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணுதோன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு அப்யூஸ்மெண்ட் நடந்துடும், ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷனும் நடந்துடுது அங்கே. அதுக்கப்புறம் எவன் அதை பண்ணாங்கிறத நான் தேடி போகணுன்னு நீங்கள் சொல்கிறீங்கள, ஏன் அது நடக்குதுங்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து தமிழ் சினிமாவில் வந்து இன்னும் பேசப்படவே இல்லை. அந்த விஷயம் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் எவன் பண்ணான்னு நான் வந்து அது வந்து நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் தேடி போகிறேன்னே. ஈவன் நம்ம இதாக இருக்கலாம், சித்தாவாக இருக்கலாம், கார்கியாக இருக்கலாம், எல்லா படமுமே திரும்ப திரும்ப அதை தான் பண்ணுது. நீங்கள் அந்த கொல்கத்தா இஷ்யூ கூட சொன்னீங்கல்ல, நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறது என்னன்னா, நம்ம இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது ஜஸ்டிஸ்க்காக. இப்படி அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு, எனக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணுங்கிறது. அந்த விஷயம் ஏன் நடக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதைத்தான் இது வரைக்கும் இந்த தமிழ் சினிமா போர்ட்ரேவே பண்ணதில்லைங்கிறது தான் என்னோட கருத்து. அதுதான் இப்படி ஒரு நடந்துருது, நம்ம வந்து ஒரு விஜிலண்ட்டாக மாறிடுறோம். இப்படி ஒருத்தவன் அநியாயத்தை பண்ணிட்டான், நான் போய் அவனை என்ன பண்ண போகிறான் பாரு, என்கிட்ட இப்போ கையில் வந்து அருவா இருந்தால் அவனை நான் வெட்டியே சாவடிச்சிருவேன். இப்படி ஒரு நம்ம வந்து அந்த அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஜட்ஜாக மாறிட்டோம்ல. இது வந்து என்னன்னா, அந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்கல்ல, அதாவது விக்டிம்ஸு பெண்கள், அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அது பயன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவன் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறான், எல்லாத்தையும் நான் போய் வெட்டிக்கிட்டு இருக்க முடியுமா?
அதுக்கு வந்து அந்த சூழல் இங்கே இருக்கா? இதனால தான் வந்து பேசிக்காகவே இந்த ரேப் சம்மந்தமான ஸ்பீச் பேசும்போது பெண்கள் சைட்லேருந்து ஒரு கருத்து என்ன வரும்னா, இங்கே வந்து நீ வந்து இந்த ரேப்பை எதிர்க்கிறங்கிறதுக்காண்டியே நீ என்ன வேணாலும் முடிவு பண்ணிடலாம், என்ன வேணால் பேசிடலாங்கிறது அர்த்தம் கிடையாது. ஏன் அங்கே நடக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை இந்த சொசைட்டி வந்து கவனப்படுத்தவே இல்லை. தமிழ் சினிமாவும் பண்ணல. நம்ம சித்தாலையும் அதான் நடந்துச்சு. அவங்க வந்து தேடிட்டு போகிறாங்க, யார் பண்ணா, யார் பிடிச்சி வச்சுருக்காண்டு. கார்கியும் கிட்டத்தட்ட அதான். அது என்ன தான் ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக்கான மூவியாக இருந்தாலும் அப்படி தான் அந்த படம் ட்ராவல் ஆகுது. ஆனால் வந்து என்னன்னா, சித்தா வந்து ஒரு விஷயத்தை வந்து கவனப்படுத்துனுச்சு. கடைசியில் வந்து அவங்க நிமிஷா பேசுகிற டயலாகு, இங்கே வந்து இந்த இதெல்லாம் நடக்குதுலடா, அதை பற்றி நீ வந்து பேசுனியா? இப்படி ஒருத்தன் பண்ணிட்டான், அவனை வந்து என்ன பண்ணணுன்னே வந்து நீ பார்க்குறீல, ஏன் நடந்துச்சு, அதில் பாதிக்கப்பட்ட நான் என்ன நினைப்பண்டு உனக்கு ஏதாச்சும் தோணியிருக்கா அப்படின்ட்டு இது பண்ணுச்சுல்ல. மகாராஜா அதை பண்ணவே இல்லை. மகாராஜா வந்து என்னென்னா, நமக்கு ஒரு அறம் இருக்குல்ல, இப்படி நடந்துடுச்சுரா, இந்த விஷயத்துக்கு நம்ம கொதிக்கிறோம்ல, நம்மளை கொதிப்படைய வைக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும், அந்த சீனை லெங்க் ஆக்குறது, திரும்ப அதை நடிச்சு காட்டுறது, இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு வந்து என்ன சொல்கிறது, முழுக்க முழுக்க ஒரு ரியாலிட்டியே இல்லாத ஒரு விஷயத்த காட்டுது. அதாவது வந்து என்னென்னா, போலீஸ் வந்து இங்கே வந்து ஜுடிஷியரிக்கு மேலே வந்து நீ அவனை கொலை பண்ணிக்கப்பாண்டு அலோவ் பண்ணுறது இருக்குல்ல. நம்ம இப்படி கொல்கத்தாவில் பேசுகிறதே என்னன்னா, அவனை ஈஸியாக என்னால் இப்படி ஒரு கொடூரத்தை ஒருத்தன் பண்ணிட்டான், அவனை என்னால் தண்டிக்க முடியல, அவனை அரெஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா அந்த சிஸ்டம் வந்து அப்படி தான் இயங்குது. ஆனால் இங்கே வந்து போலீஸ் வந்து அடிப்படை சட்டம் அடிப்படையிலையும் செயல்படலை, இந்த சிஸ்டம் அப்படி தான் இயங்குது. எளிதில் வந்து யாருக்கும் எந்த தண்டனையும் கிடச்சிடாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, நம்ம இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டோம்னா, என்னால் விஜய் சேதுபதி மாதிரி ஒரு 50 பேர் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட தூணையை உடச்சிட்டு எல்லாத்தையும் சண்டை போட முடியுமா? இல்லை 7 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்து என் வழக்கை வந்து நீ விசாரிக்கணும்னு நான் வந்து அங்கே பண்ண முடியுமானா முடியாது. இப்போ இதுலேயே நான் வந்து இந்த படத்துலேருந்து ஏலியனேட் ஆயிடுறேன். என்னால் ஒரு சாதாரண சிவிலனா அந்த படத்தில் விஜய் சேதி பண்ணுறதெல்லாம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அடுத்த விஷயம், இவர் வந்து தேடி எல்லாத்தையும் கொல்றது, அந்த மணிகண்டனை போய் கொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் பண்ணுற அடுத்த கொலைக்கு போலீஸே வந்து வினோதமாக வந்து பர்மிஷன் கொடுக்குது. இதெல்லாம் நடக்குமானா நடக்காது. அப்போ நீங்கள் ரியாலிட்டியை தாண்டி ஒரு சீடோ க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு நீ இப்படி தான் நம்ம இதை வந்து நீதியை வந்து பெற போகிறோண்டு ஒரு ஃபால்ஸ் கான்ஷியஸை வந்து நீங்கள் உருவாக்கிட்டீங்க மகாராஜாவில். அந்த மாரல் வேல்யூ வந்து சினிமாட்டிக்காக எனக்கு பெரிய அளவில் இடிக்குது. ரியாலிட்டின்னு என்னோட முழுக்க தொடர்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீ வேறு ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல, ஒரு ஃபிலிம் மேக்கர்னால அதை தாண்டி ஒரு ஃபிக்ஷனேட்டடாக வந்துட்டு சில விஷயங்கள் நமக்கு பண்ணி தான் ஒரு விஷயத்தை வந்துட்டு ஆடியன்ஸுக்கு கடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ அதுக்காக ஒரு ஃபிலிம் மேக்கர்னால இதுதான் பண்ண முடியும். ஒரு 50 பேர் ஸ்டேஷனில் வந்து 50 பேர் இருந்து பிடிச்சி இழுத்தாலும் நான் வந்து தூணை உடைப்பனை தாண்டி நான் வந்து ஸ்டேஷன் விட்டு போக மாட்டேன் அப்படின்றது, ஸ்கூலில் அந்த கம்பியை உடைக்கிறது, அந்த மாதிரி அது ஃபிலிம் மேக்கருக்கு அது ஒரு தேவை இருக்குல்லன்ற. அதே நீங்கள் சொல்கிறது நான் எனக்கு அக்செப்டபுள் தான். என்னன்னா, நமக்கு ஹீரோங்கிறவன் வந்து அவன் நம்மளை மாதிரி கிடையாது. அவன் வந்து நம்மளேருந்து ஒரு சூப்பர் ஹியூமன் தான் அவன். அதாவது என்னால் ரியாலிட்டியாக என்னால் நேருக்கு நேராக ஒருத்தவன்ட்ட சண்டை போட முடியாது. ஆனால் என்னோடய ஹீரோ வந்து 50 பேரையும் அடிப்பான், 100 பேரையும் அடிப்பான். ஆனால் இதெல்லாம் நான் என்னத்த சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் கண்டென்ட்டுக்கு இது ஓகே. நீங்கள் வந்து ஒரு 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 வந்து ரேப் இஷ்யூவோ ஒரு பீடோ மாதிரி ஒரு இஷ்யூவை எடுத்துகிட்டு இவர் டைரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணுறதே என்னென்னா, இந்த மாதிரி தானேங்க சமூகத்தில் நடக்குது, அதை தானே நான் பண்ணுறேங்கிறது. இப்பேற்பட்ட ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவில் நீங்கள் வந்து அதை வந்து ரியாலிட்டியை தாண்டி போகிறது வந்து எனக்கு இந்த மாதிரி இஷ்யூவில் நீங்கள் போகிறது தானே. நார்மலான படத்தில் ஒரு ஹீரோ 100 பேர் அடிப்பானா நான் கேட்க போகிறதில்ல. இந்த மாதிரி விஷயம் வந்து இயல்பாகவே எல்லாத்தோடையும் வந்து எல்லாத்துக்குமே அந்த இதாகும், அந்த உறுத்தும், எல்லாத்தையும் கேள்வி கேட்கும். இதில் நீங்கள் வந்து இந்த 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 டாபிக் எடுக்கும் போதே நீங்கள் அப்படி தான் எடுக்கணும். இது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் வந்து ஒரு டாக்கை வந்து ஒரு இதை க்ரியேட் பண்ண போகிறோண்டு. சித்தா அதை பண்ணுச்சு, சித்தா முழுமையாக அதை பண்ணுச்சாங்கிறது பின்னாடி. சித்தா ஓரளவுக்கு பண்ணுச்சு. கடைசியாக வந்து அங்கே ஒரு உரையாடலை வந்து அவங்க தொடங்கி வச்சாங்க. இது வந்து இந்த படம் அதை பண்ணலைங்கிற, இந்த உரையாடலை தொடங்கி வைக்கிறதுங்கிறத தாண்டி இந்த உரையாடலை வந்து பின்னுக்கு தள்ளிடுச்சு இந்த படம். சித்தாக்கு அடுத்து வந்த இந்த படங்கிறது தான் இது. ஓகே, இப்போ ஒரு ஹீரோக்கான ஒரு ஹீரோவில் வந்துட்டு ஒரு ரியாலிட்டி இல்லை, ஒரு என்னால் அதை வந்துட்டு ரிலேட் பண்ணிக்க முடியல அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு சோஷியல் கன்சர்ன் உள்ள ஒரு படத்தில், சென்சிட்டிவான ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு படத்தில் ரிலேட் பண்ணிக்க முடியல அப்படின்றீங்க.
இப்போ அதை தாண்டி வில்லன் வந்துட்டு நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சதாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம கூட ஒருத்தர், இப்போ நான் ஒரு டெய்லி பார்க்குற மக்களில் ஒருத்தனாக தான் வந்துட்டு வில்லன் வந்துட்டு உலாவிட்டு இருக்காரு. ஏன்னா அவன் வந்துட்டு 100 பேர்த்து அடிக்கல, 50 பேர்த்து அடிக்கல, ஒரு போலீஸ் வரும்போதே அவன் பயந்துருவான். தன்னோட குழந்தையோட பர்த்டே அப்போ போலீஸ் வந்துட்டு அவன் அரெஸ்ட் பண்ண வரும்போதே பயந்துடக்கூடிய ஒரு வில்லன் தான். இப்போ அவன் மேலே இருக்கிறவங்க பார்வை இல்லை தான் ஹீரோ மாதிரி வில்லன் என்ன தான் வந்து சாதாரணமாக இருந்தாலும் வில்லனுமே வந்து என்னென்னா வில்லன் வந்து அவரோட ஸ்டார் வேல்யூவான்னு தெரில. அனுராக் காஷ்யப் மாதிரி ஒரு ஸ்டார் நடித்தாராங்கிறத தாண்டி அவரை வந்து நிறையா வந்து க்ளோரிஃபை பண்ணிட்டாங்களோ. எனக்கு வந்து வில்லனை வந்து உண்மையாகவே வில்லனாகவே இல்லை இந்த படத்தில். ரீசெண்டாக என்னென்னா அவருக்குள்ளேயே வந்து நிறையா வந்து கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லணுன்னா, பேசிக்காக ஒரு திருடன், அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஷாப் வச்சுருக்கிறதா சொல்கிற ஒரு திருடன். ஆனால் திருடனை நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அவர் வந்து இவ்வளோ வைலண்ட்டாக வந்து கொலைலாம் பண்ணிடுவாங்க, ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் காட்டுறீங்கல்ல, அது வந்து எனக்கு இது பண்ணல. நீங்கள் எடுத்தோடனே அந்த படத்தில் இந்த போலீஸுன்ற ஒரு கேரக்டர் இருக்கான், போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு திருடன் இருப்பான்னு, அவனோட தான் என்னோட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா டிவிஎஸ் 50 மட்டும் தான் திருடுவான். ஏன்டா டிவிஎஸ் 50 மட்டும் திருடுறா, எனக்கு டிவிஎஸ் 50 மட்டும் தான் ஓட்ட தெரியுங்கிறான். எனக்கு ஓட்ட தெரியாதது நான் திருடி என்ன ஆக போகுது அப்படின்னு இருக்குல்ல. அவனுக்கு வந்து அது ஒரு லாஜிக், காமெடியான ஒரு லாஜிக்கு. ஒரு திருடனுங்கிறவன் இந்த மாதிரிலாம் ப்ரூட்டலாக, ஏன்னா திருடங்கிறவன் வந்து ஒரு சாதாரணமாக இருப்பாங்க, ஆனால் கொலை பண்ணுறவங்க வந்து இவ்வளோ சாதாரணமாலாம் இருக்க மாட்டாங்கங்கிறது ஒரு விஷயம். நான் வந்து முன்னாடி சொன்னேன், இவங்க சினிமாக்காக ஒரு பயங்கரமான இஷ்யூவெலாம் எந்த அளவுக்கு ரொமான்டிசைஸ் பண்ணிட்டாங்க, இல்லை க்ளோரிஃபை பண்ணிட்டாங்கங்கிறது. அதில் முக்கியமான ஒன்று தான் இவனை ஃபஸ்ட்டு திருடுற அனுராகோட இன்ட்ரோ வருதுல்ல. இவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து திருடுறானுங்க, அந்த வீட்டில் உள்ள பொண்ணை வந்து ரேப் பண்ணுறானுங்க, அந்த குடும்பத்தை கொலை பண்ணிட்டு வராங்க. அந்த இடத்துல நீ வந்து என்ன மாதிரி ஒரு சீன் வைக்கிற, ஜாலியாக சமைச்சு சாப்பிட்றானுங்கன்னு வைக்கிற, இது இப்படிலாம் இருக்கும்பா அப்படின்னு நீ கேஷுவலாக சொல்கிற பார்த்தியா. நீ வந்து ஒரு கொலை பண்ணுற, ரேப் பண்ணி கொலை பண்ணுற இடத்துல ஜாலியாக சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றாங்கன்னு நீ எனக்கு காட்ட வேண்டிய அவசியம் என்ன வருதுன்னா, சினிமாட்டிக் க்ளோரிஃபிகேஷன். இப்படி சாப்பிட்ற மாதிரி சீன் வச்சா அந்த சீன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஆடியன்ஸ்கிட்ட ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணும். இதுக்காண்டியே நீ வந்து அந்த இடத்துல போய் நீ வந்து இப்படி சமைச்சு சாப்பிட்றது, தயிர் இல்லையான்ட்டு கேட்குறது, இந்த மாதிரி சீன் பண்ணுற, அதுதான் வந்து எனக்கு வந்து நீ சினிமாட்டிக்காக எனக்கு வந்து ஒரு அந்த இடத்தோட ரூத்லெஸ்ஸை வந்து நீ காட்ட தவறிட்டியோ, நீ ரொம்ப வந்து அதை வந்து சினிமாவாக மட்டும் சுருக்கிட்டு எனக்கு வந்து பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டு ஒன்று இருக்குது. அண்டு நான் அனுராக் காஷ்யப் மேலே அவருக்குள்ளே இருக்கிற கான்ட்ராடிக்ஷன் சொன்னது வந்து, அவர் வந்து இந்த மாதிரி பீடோவாலாம் இருக்க மாட்டார், ரேப்பெல்லாம் பண்ண மாட்டார்னே ஸ்டார்டிங்லேருந்தே காட்டுறாங்க. ஏன்னா அனுராக் மாதிரி ஒரு ஸ்டார் வந்து அப்படி காட்டலாமா அப்படிங்கிறதுக்கான இதுவும் ஒரு சினிமா ஆஸ்பெக்டில் தான் என்னால் பார்க்க முடியுது. ஆனால் அனுமதிப்பார், கூட இருக்கிறவங்க வந்து ரேப் பண்ணுறதை வந்து அனுமதிப்பார். அனுமதித்தாலே நீனும் பண்ணுறதுன்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கிறவர் வந்து நாளைக்கு வந்து தனக்குங்கும் போது ஒரு தாங்கிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் சொல்கிறீங்கள. இது வந்து நீங்கள் என்ன கடத்த வர்றீங்கன்னா, அவன் என் பொண்ணாக இருந்தால் நான் பண்ணுவேனான்னு நினைக்கிறீங்களா? இந்த இதே வந்து ரொம்ப சிக்கலாதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நீ சொசைட்டி அப்படி இல்லைல்ல, எல்லாரும் என் பொண்ணாக இருக்க முடியாது. அப்போ நீ பார்வை என்ன இருக்குது சொசைட்டியை பற்றி? இது நீ வந்து இங்கே வந்து நீ வந்து உன்னை வந்து இன்டியூஸ் பண்ண முடியாது, இது உன் பொண்ணாக இருந்தால் இப்படி தான் பண்ணுவியா அப்படின்ட்டு. நீ ஏன் வந்து சொசைட்டியை வந்து அதன் அளவில் பார்க்குறதுல நீ ஏன் தவற விட்றன்ற? இவன் ஸ்டார்டிங்லேருந்தே எல்லாத்தையும் அதாவது அனுமதிக்கிறவன் அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து அவன் பொண்ணுன்னோட திருந்துறாங்கிறது, இந்த கேரக்டரே அவ்வளோ ஃப்ளாவாக இருக்குது. நீ வந்து ஒரு ரேப்பை வந்து சீரியஸாகவே எடுத்துக்கலை. நீ வந்து ரேப்பை அனுமதிக்கிறவனை அந்தளவுக்கு அவனை வந்து ஒரு மாட்ரேட்டாக ஹேண்டில் பண்ணும், அதுலேருந்து விடுவிக்கணுங்கிறதுக்காண்டியே இவ்வளோ சாஃப்டாக அணுகிருக்கீங்களா ஒரு கேரக்டர். அந்த வில்லனை அவன் எதுவும் பண்ண மாட்டான்ப்பா, அதனால் அவன் எதுவும் பண்ண மாட்டாங்கிறதுக்காண்டியே கடைசியில் அவன் வந்து திருந்தலை. அது தான் பொண்ணுன்னோன்னு அந்த கண்ணீர் விடுறானே, அதை நீங்கள் அந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கணும்னா நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் இலகுவீங்கன்னு எனக்கு சொன்ன மாதிரியே இருக்குது. இதுதான் இந்த படம் வந்து சினிமாவில் ஆரம்பிச்சு சினிமாலேயே சுருங்குது. அதை தாண்டி சித்தா கிரியேட் பண்ண மாதிரி ஒரு சோஷியல் டிபேட்டை, இது டிஸ்கஷனை வந்து கிரியேட் பண்ணவே இல்லை. இது சினிமாவில் ஆரம்பித்து சினிமாலேயே முடிகிறத தாண்டி ரொம்ப நம்ம இப்போ தான் ஒரு டிபேட் வருது.
வந்து ரேப்புக்கு வந்து மரண தண்டனை சரியாக இருக்குமா, இது பண்ணலாம்ங்கிறத தாண்டி நீங்கள் மேற்கொண்டு என்னை வந்து ப்ரோவோக் பண்ணுறீங்க தவிர ரேப்பை ஒரு ரீசனாக வச்சு சொசைட்டி எந்த அளவுக்கு வயலண்ட் ஆக்கலாம், எந்த அளவுக்கு இது பண்ணலான்னு ப்ரோவோக் பண்ணுறீங்களே தவிர எனக்கு அந்த பேச வேண்டியது இருக்குல்ல, ரேப் ஏன் நடக்குது, இங்கே வந்து செக்ஷுவாலிட்டி எப்படி பார்க்கப்படுது, ஒரு சக மனிதன் இன்னொரு மனிதனாக எதிர்பாலினத்தை எப்படி பார்க்குறான், இந்த விஷயம்லாம் வந்து முழுக்க மறைக்கப்பட்டு அதை வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு சினிமாட்டிக்காக அதை வந்து அவன் ஒரு கன்செப்ஷனாக வச்சுக்கிட்டு என்னை வந்து ப்ரோவோக் பண்ணியிருக்கீங்க. அதுதான் ஒரு விதத்தில் ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு இல்லாத இதை பற்றின டீச்சிங் இல்லாத ஒரு சொசைட்டியோட மாரல் வேல்யூ மட்டும் உருகிக்கிட்டு நீங்கள் ஒரு மாரல் இல்லாத படத்தை கொடுத்து நீங்கள் பெருசாக வணிகம் பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்ல வரேன். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே பார்த்தோம்னா இப்போ அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் க்ரியேட் பண்ணி அப்போ அந்த மாதிரி ஒரு நரேஷன் க்ரியேட் பண்ணி அவர் ஒரு படம் எடுத்திருந்தாருன்னா அது இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஆண் சமூகத்தை குத்தி காட்டுற மாதிரி ஒரு படம் வருது அப்படின்னா, ஒரு பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு சமூகத்தில் ஒரு ஆண் சமூகத்தை குத்தி காட்டுற மாதிரி ஒரு படம் வருது அப்படின்னா அது சமூகத்தினால ஏற்றுக்கக்கூடியதாக இருந்திருக்குமா? படம் வந்துட்டு என்னதான் சினிமாட்டிக்காக வந்துட்டு இவ்வளோ ஃப்ளாஸ் இருந்தாலும், ஐடியாலஜிக்கலாக நமக்கு இவ்வளோ ஃப்ளாஸ் தெரிஞ்சாலும், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு டேரக்டருக்கு ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு வந்துட்டு தான் சார்ந்த இண்டஸ்ட்ரியை தாண்டி ஒரு குளோபலாக ஒரு ரெக்கக்னேஷன் வந்துட்டு மகாராஜா கொடுத்துருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதையும் தாண்டி ஆடியன்ஸு ஏதோ ஒரு வகையில் இந்த படம் கனெக்ட் பண்ணியிருக்கிறதா தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்கஷன் க்ரியேட் பண்ணாட்டியும் அவங்க ஏதோ ஒரு டிஸ்கஷனில் வந்துட்டு இந்த படத்தை கொண்டு வந்து வச்சு பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கருக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்கு, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு 50வது படம் அமைஞ்சதாகவே இருக்குது. அவங்க 2 பேத்துக்குமே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி.